குட் மார்னிங் நண்பர்களே. இன்னைக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்த உடனே காலை கடன்களை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளாக வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அதனால் கடைக்கு போகலான்னு பார்த்தாக்கா ஹெவி ரெயின். சரி, என்ன பண்ணுறது, இன்னைக்கு இந்த பொருள் வாங்கிட்டு வந்துட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு காலை உணவுக்கு 4 இட்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்ச ஒரு சட்னி. நண்பர்களே, டைம் வந்து 12:10 ஆகுது. வாங்க துட்டுக்காக வேலைக்கு போவோமா? வெளியே மழை, நம்மளுக்காக வெயிட்டிங் நினைக்கிறேன். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே டெட் ஆங் எக்ஸசைஸில் ஒரு 30 செகண்ட் பண்ணிவிட்டு மதிய உணவுக்கு சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் நிறைய பொரியல்லாம் இருக்குது. இன்றைக்கி வகையாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி பெரியப்பாக்கு இறந்த நாளுன்றதுனால படைச்சாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உருப்படுறதுக்கு எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் இருக்குது, இன்றைக்கி வச்சாங்களா. ஸோ அதனால் பாயாசம் சாப்பிட்டுட்டு அப்படியே எடிட் பண்ணுவோமா. டைம் எப்பயாச்சும் உருப்படியாக யூஸ் பண்ணுவோம். சுமார் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணக்குள்ள தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. இரவு உணவுக்கு மதியானம் வச்ச சாப்பாடும் சாம்பாரும் அப்புறம் மதியானம் வச்ச பொரியல் அப்பளம்லாம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் எடிட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி பக்கத்து போல் தூக்கத்தை பட்டாச்சுங்க. ஒரு நாள் 4:25 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 710 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 hours 30 minutes வரைக்கும் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நம்ம பைக்கு ஒரு 28 கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி ரைனி சீசன்ன்றதுனால நமக்கு சர்ஜெலாம் போட்டதுனால கொஞ்சம் கம்மியான ஹவர்ஸ்லேயும் நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கோம். செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக காசு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அம்மாவுக்கு ஒரு 2000 கொடுத்தேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு 2 hours யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருக்கோங்க.